திருவிழாவிலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு உண்மையிலேயே நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த மயில்நீர் பிரதேசத்திலே நமக்கு இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் பார்வையில்லாதவர்களின் செயற்பாடுகளை ஊக்குவிப்பதற்காகவும் இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்த உறவுகள் எங்களுக்கு பெருமளவான உதவிகளை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்திலே வாழ்ந்த எங்களுடைய நிலையத்தினுடைய கௌரவ செயலாளர் நந்தினி அக்கா அவர்களுடைய வழிகாட்டலிலே நாங்கள் இந்த அன்னமார் ஆலயத்திற்கு வந்து இங்கே கேட்டபோது எந்தவித மறுப்புமின்றி தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகத்தினர் நான் நினைக்கின்றேன் எமது யாழ் வடமாகாணத்தில் இருக்கின்ற எந்த ஒரு ஆலயத்திலும் எமது உண்டியல்களை வைப்பதற்கு கேட்டால் ஆலயத்திற்குள்ளே வைப்பதற்கு அனுமதி வழங்குவதில்லை என்றாலும் இந்த நிர்வாகமானது எமது கோரிக்கையை மறுக்காமல் எமக்கு உடனடியாக நீங்கள் வையுங்கள், நீங்கள் வர தேவையில்லை, நாங்கள் இந்த உண்டியலை மிக கவனமாக சேர்த்து உங்களுக்கு தருகின்றோம் என்று கூறி எமது இந்த உண்டியலுக்கு நிதி செலுத்தி வந்திருக்கிறார்கள். நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இன்று எமது இனம், எமது மக்கள் தொகை குறைந்து கொண்டு போகின்றது. அதையெல்லாம் தாண்டி எமது சைவம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாருக்கு நிறைவாள் என்று வாழ்கின்ற இந்த பூமியிலே ஒரு சிவபூமி என்று சொல்லக்கூடிய ராவணன் ஆண்ட இந்த தேசமானது இன்று எமது சைவம் அழிந்து கொண்டிருக்கின்றது. மதமாற்றங்கள் ஏற்பட்டு எமது உறவுகளின் செயற்பாடுகளை எல்லாம் முடக்கி எமது சைவத்தை மலிங்கடிக்கின்ற இந்த நாட்களிலே நான் ஒரு விடயத்தை இங்கு ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் இல்லை என்றால் உண்மையிலே இந்த ஆலயங்கள் எப்படியும் எழுச்சி பெறாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அங்கே பனியிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு இங்கே எமது தேசத்திலே இருக்கின்ற ஆலயங்கள் எங்கள் சைவம் அழியக்கூடாது என்று ஆலயங்களை எல்லாம் புனர்நிர்மாணம் செய்வதற்கும் இங்கே எங்களுடைய திருவிழாக்களை எல்லாம் மிக விமர்சையாக செய்வதற்கு எங்களுக்கு இந்த சைவத்தை வளர்ப்பதற்கு உண்மையிலே நமக்கு முனைப்பாக செய்யப்படுகிறார்கள். அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நேரம் நிச்சயமாக நான் எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்று பட்டிமன்றங்கள் போன்ற நிகழ்வுகள் செய்யும் போதெல்லாம் நான் சில விஷயங்களை கூறுவதொன்று, எமது பார்வையற்றவர்கள் தாண்டி எமது சமயம் வளர வேண்டும், சைவம் ஓங்க வேண்டும். அழிந்து போய் கொண்டிருக்கின்ற எமது சமயத்தை நிறுத்துவதற்கு உண்மைக்குமே இந்த புலம்பெயர் தேசத்தினர் உள் வாழ்கின்றவர்கள் எமக்கு எல்லாம் உதவி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சிறிய சந்தர்ப்பத்தை நான் நினைக்கிறேன் கூடுதலாக எடுத்துக்கொண்டேன் என்று கதைப்பதற்கு கணக்கு இருக்கின்றது. வேறொரு சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாரும் சந்தித்து கதைக்க அனுமதி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய எம்பெருமான் சிவபெருமான் உலகநாயகன் அவர்கள் என்ற தேசத்தின் முதலாவது தெய்வமாக வழங்குகின்ற சிவனுடைய இந்த சன்னிதானத்திலே எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை அனைத்து நிர்வாக உறுப்பினர்கள், ஆலய தலைவர் மற்றும் இங்கே வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சான நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.